இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் 25/9/2025 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03, லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு 7:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும். இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். என்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 7:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான செயல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில என்று ஆழ்ந்து ஈடுபட்டும் இருப்பீங்க. வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லது. வேலைகள்ல நிதானத்துடன் தாங்க செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும் என்று சில தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற சலசலப்புகளுக்கும் கோபங்களுக்கும் என்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. எதிர்ப்புகளை கடந்து வந்து வெற்றியும் பெற்று விடுவீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த மன சங்கடங்களும் நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில போராட்டங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பை நீங்கள் காப்பாற்றியும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல சிக்கிக் கொள்ளாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி இப்பொழுது நெருக்கமும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிலருக்கு உணவு விஷயத்துல மட்டும் இன்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஏதாவது சதி வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்கள் படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது.
நீதிமன்றம் தொடர்பான விவகாரங்கள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் தோன்றி மறையும். பிடித்த உணவுகளை மகிழ்ச்சியுடன் உண்டும் மகிழ்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் நீங்கும். சில உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கோபங்களும் நீங்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று அஜீரண கோளாறு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகங்கள்ல உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். இன்று வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை களைந்தும் விடுவீங்க. தொழிலுக்கான புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அலுவலகத்துல இருந்து வந்த தாமதங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான வேலைகளை நீங்க நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தினர்கிட்ட அமைதியான போக்கும் காணப்படும். கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையாக பேசுவதும் நல்லது. கமிஷன் வியாபாரத்துல சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது தாங்க. பொது இடங்கள்ல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல போட்டியாளர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. யாரிடத்திலுமே நீங்க கனிவாக பேசுவதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது தாங்க. கமிஷன் வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சில நஷ்டங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று சற்று ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. மனதுல ஏதாவது பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். அமைதியாக இருப்பதும் நல்லது. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவ்வப்பொழுது மன அழுத்தங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல எதிர்காலத்தை பற்றி விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்கால நலன் கருதி சில சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது சற்று ஓய்வும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மனதுல பதட்டமும் ஏற்பட்டு நீங்குங்க. ஆனால் இதனை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் இதனை 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல யாரையும் விமர்சிக்கவும் வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால சில மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளுக்கு கூடுதல் ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக கையாள்வதும் நல்லது. சில பேச்சுக்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. என்று பெரிய அளவுல பண பரிவர்த்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். புதுவிதமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக கையாள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணியில சிறந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய திறமைகளை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆற்றலையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் இல்ல திருமண விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்குங்க. சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இது திருப்தியாகவும் காணப்படுவீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சில சமயங்கள்ல யாரிடத்திலாவது எடுத்திருந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அழுத்தங்களும் அதிகமாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக சிறு தாமதங்களும் ஏற்படலாம். பண வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சராசரியான போக்குடனும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். அரசு அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால சரியாகியும் விடும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகரித்தாலுமே சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். கால்நடை வளர்ப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். சில கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வேலைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலை விஷயங்களிலுமே ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதுல சில இலக்குகளை நிர்ணயித்து அதன்படி செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நல்ல முறையில செயலாற்றவும் செய்வீங்க. எளிமையான முறையில வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் திறமைக்கான மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக சில சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில லாபமும் உண்டாகும். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவும் நினைத்தபடியும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல நட்பும் உண்டாகும். சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால சிரமம் என்று எதுவும் இருக்காது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம்.
விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் சில மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டுல நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காதலுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து வந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எல்லா விஷயங்களிலுமே நிதானத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய அன்பையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சில முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதில் நண்பர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. செலவுகளை குறைப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. குழந்தைகளுடைய தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். தெய்வீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சில யோகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அனைத்து விஷயங்களிலுமே நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். உங்களுடைய அணுகுமுறையில மாற்றங்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சேமிப்பதற்கான ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல உறுதியும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறுக்கமான பணிகளையும் கூட நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இத்தகைய மனநிலையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். பொறுப்புகளின் காரணமாக என்ற செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். திட்டமிட்டு செயலாற்றி தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். பேச்சுக்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரங்கள்ல பழக்க வழக்கமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்குங்க. தொழில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். பணப்புழக்கமும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். நிர்வாகத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். நீதிமன்ற வழக்கு விஷயங்கள்ல சாதகமான சூழலும் இருக்கும். பணத்தை செலவு செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வீட்டுல பெரியவர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில மதிப்புமிக்க பொருட்களையும் ஆவணங்களையும் பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது.
உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். தெய்வீக பணிகள்ல நாட்டமும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். கூடுதலாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அமைதியுடனும் பொறுமையுடனும் வேலைகளையும் செய்வீங்க. எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணியில அதிகப்படியான சுமைகளும் இருக்க தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். பணிகளை முறையாக திட்டமிட்டு முடித்தாலே போதுங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல காணப்படுகின்ற பதட்டத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சமாதானமான போக்குடன் செல்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை என்று நன்றாக தங்க இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில செலவுகளும் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். மற்றபடி இது மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். என்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில கடினமான வேலைகளையும் நிதானமாக முடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சிரமங்களும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சறுக்கல்களும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். நல்லபடியாக உழைத்தாலுமே மற்றவர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்வாதி ஒருவருடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலோடு சில வேலைகள்ல இறங்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த செய்திகள் நல்லபடியாகவும் முடியும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதும் நல்லது. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களிடத்துல அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. வீட்டுல சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. லாபத்தை பெறுவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. இணையம் தொடர்பான துறைகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகலாம். உத்தியோக பணிகள்ல திருப்திகரமான போக்கும் இருக்கும். தந்தை வழி நட்புகளினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள்ல சிந்தித்து எடுப்பதும் நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். என்று கவனமுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும்.
கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். வேலைகளை எல்லாமே நல்ல முறையில் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளின் காரணமாக இன்று நீங்கள் திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவுல ஒற்றுமையும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்களையும் தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய பாதையை நோக்கியும் செல்வீங்க. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். என்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை வளர்ப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாமலும் இருக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமல் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரமாக கொண்டு வருவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் எதையும் செய்ய தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான துணிச்சலுடனும் இருப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது உணவு விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய சமயோஜித புத்தியினால உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று நினைத்த பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. சமூக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. என்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. சேமிப்பதன் மூலமாக நிதிநிலையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடைபெறும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு மன திருப்தியோடும் செயல்படுவீங்க. தொழில வெற்றிகரமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சகோதர சகோதரர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து ஏதாவது எதிர்மறையான கருத்துக்களும் வெளிப்படலாம். பொறுமையாக கடந்து செல்ல வேண்டியதும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். குடும்பத்துல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சொந்த பந்தங்கள் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். பெரியவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியிடத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய முக்கியத்துவத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். எந்த ஒரு சண்டை சச்சரவுகளிலும் இருந்து விலகி இருப்பதே நல்லது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தடைப்பட்ட பணிகளையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கலவையான பலன்களை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இதனால திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். அமைதி இல்லாமல் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிது படபடப்புடனும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடனான உறவுல சிறு சிக்கல்களும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மன வருத்தங்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல ஒற்றுமையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். என்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வதில் கவனமாகவும் இருங்க. என்று பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. விரைய செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக இன்று வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. இதனால சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பெருமையும் வெளிப்படும். பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஊக்கத்தையும் பெறலாம். அரசு வேலையில எதிர்பாராத மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன.
வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகளை வேலையிடங்கள் வரைக்கும் கொண்டு செல்லவும் வேண்டாம். குழந்தைகளுடைய போக்கு உங்களுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். நியாயமான கோபத்தை கூட நிதானமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல பொல்லாங்க பேசாமல் இருப்பதும் நல்லது. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அனுகூலமான வாய்ப்பும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். அதற்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினாலே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும் என்று குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகளினால அலைச்சல்களும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். கல்வி பணிகள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும் என்று கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சஞ்சலமான சிந்தனைகள்ல இருந்து விடுபடுவதும் நல்லது. மனதளவுல புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் மேம்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். சில வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு சிக்கல்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. வாக்குவாதங்கள் மற்றும் வதந்திகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் சற்று கடினமாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவும் நல்லுறவாகவும் இருக்கும். உறவிட மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தேவையற்ற செலவுகளில் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று யோகா மற்றும் தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ஆன்மீக விஷயங்கள்ல மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்று மந்தமான பலன்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வியாபாரம் சூடு பிடிக்கவும் செய்யும். உங்களுடைய செயல்களினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பார்க்கின்ற இடத்துல இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. குறை கூறிக்கொண்டு இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முதலீடுகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை புரட்டவும் செய்வீங்க. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதில் இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளும் முடிக்க வேண்டியதும் இருக்கும். சரியான நேரத்துல அலுவலக வேலைகளும் முடிக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க.
சில பயனற்ற விஷயங்கள்ல உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கவும் வேண்டாம். நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற நம்பிக்கையை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். விவசாய பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்கள் பெற்றோர்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாம். நன்மைகளும் உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். மனதுல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இதனை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் அவர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். மங்களகரமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுக்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மனக்கவலைகளையும் ஏற்படுத்தலாம். வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணமும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. என்று மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. குடும்பத்துல சூழ்நிலைகள் நிம்மதியையும் ஏற்படுத்தும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியையும் ஏற்படுத்தலாம். மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். மூத்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுகின்ற விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் தவிர்த்து கொள்வதும் நல்லது. எண்ணிய சில பணிகள்ல நினைத்தபடி நிறைவேற்றவும் செய்வீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிந்தனையின் போக்கில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வீட்டுல உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வாங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி 3 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது.
செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.